அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதார் தாள் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் ஸ்ரீவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் சென்னையிலே பாடியிலே அமைந்துள்ளது. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயில். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கூறுகின்றனர். இந்த கோயில் தொண்டை நாட்டு ஸ்தலங்களில் ஒன்றாகும். திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 254வது சிவாலயம் இஸ்தலமாகும். இங்குள்ள மூலவர் திருவல்லீஸ்வரர், தாயார் ஜெகதாம்பிகை. மூலவர் கிழக்கு நோக்கியும் தாயார் தெற்கு நோக்கியும் நமக்கு அருள்பாலிக்கின்றார்கள். இந்த கோயிலினுடைய கோபுரம் 3 நிலைகளை கொண்டு மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. அதனை கடந்து உள்ளே சென்றால் கொடிமர ஸ்தம்பமும் பலிபீடமும் நந்திகேஸ்வரரும் மிக சிறப்பாக அமைய பெற்றுள்ளார்கள். இந்த கோயிலில் சிறப்பு என்னவென்றால் குரு பகவானுக்கு தனி சன்னதி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. குரு பகவான் தான் செய்த தவறால் தமையனின் மனைவி மேனகையின் சாபம் பெற்றார். அப்போது அவரை சந்தித்த மார்க்கண்டேய மகரிஷி ஆலோசனையின்படி இந்த தலத்திலே உள்ள சிவனை வணங்கினால் பாவம் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்றார். அதனை ஏற்று இங்கு வந்த குரு பகவான் சிவனை வணங்கி இங்குள்ள புனித தீர்த்தத்திலே நீராடி தான் பெற்ற சாபத்தை நீக்க தவம் செய்தார். இங்கு உள்ள புனித தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கியதால் சுவாமி அவருக்கு அருள் கொடுத்து சாபங்களை எல்லாம் விமோசனம் பெற செய்தார். ஆதலால் இங்குள்ள தீர்த்தத்திலே நாமும் நீராடினால் நாம் பெற்ற பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொள்ளலாம் என நம்பப்படுகின்றது. குரு பகவான் சிவனை வணங்கி தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொண்ட இடம் ஆதலால் குரு பகவானுக்கு இங்கே தனி சன்னதி உள்ளது. குரு பகவானை வணங்கினால் தோஷங்கள் நீங்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனடியாக திருமணமாகும் என்ற ஒரு நம்பிக்கையும் உள்ளது. விநாயக பெருமான் பிரம்மபுத்திரிகளான கமலைவல்லி இருவரையும் இந்த தலத்திலேதான் திருக்கல்யாணம் செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. கல்யாணம் செய்து கொண்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. இதற்கு சான்றாக இங்கே விநாயகர் கமலைவல்லி ஆகியோருடன் இருக்கக்கூடிய உற்சவர் நாம் காணலாம். இத்தலத்திலே வந்து சிவனையும் குரு பகவானையும் வணங்கி நாம் செய்த பாவங்களையும் தோஷங்களையும் போக்கி முக்தி கிடைக்க நாமும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து தலத்திலே உள்ள சிவனையும் குரு பகவானையும் வழிபடலாம். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் நாம் இந்த கோயிலுக்கு போகலாம் என்று நினைத்தால் போக முடியாது. நம்முடைய விதி நினைக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு பிராப்தம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். என கூறுகின்றார்கள். வியாழக்கிழமைகளிலே குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்து அலங்காரங்களும் செய்து இங்கு ஏராளமான பக்தர்கள் வருகின்றார்கள். பிரதோஷ காலங்களிலே நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு சிவபெருமான் உற்சவமூர்த்தி திருக்கோயில் வலம் வந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இந்த கோவில் வளாகத்திலே ஆயிரக்கணக்கான புறாக்கள் எல்லாம் வருகின்றது. இவைகளை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அங்கே பக்தர்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் அவைகள் உண்ணுகின்றன. நமது கையிலே தானியங்களை கொடுத்தால்
அவைகள் நம் அருகே வந்து நம் கையில் இருந்து எடுத்து அவற்றை சாப்பிடுகின்றது. இந்த பதிவையும் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்திருக்கின்றேன், பார்த்து மகிழுங்கள். சென்னைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய பாடியிலே அமைந்துள்ள திருவல்லிதாயம் திருவல்லீஸ்வரர் சமேத ஜெகதாம்பிகை திருக்கோயிலுக்கு நாம் வந்து இங்குள்ள சிவனையும் குரு பகவானையும் வணங்கி நம் பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொள்ளலாமே. இந்த வீடியோ முழுவதையும் தொடர்ச்சியாக பாருங்கள், இடையிலே ஸ்கிப் செய்யாதீர்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அமுதுன்னா கிடையாது சாமி பாட்டில சொல்ல அஞ்சு உள்ள பெருமாள் அமுதுன்னா கிடையாது. பால் மட்டும் ஆமா எல்லாத்துக்கும் அப்படியே எடுத்து போயிடுங்க.
அவங்க தான் சொல்லி அக்கா சொல்றது நம்ம